உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பண்ண சொல்றதுக்கும் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். சோ குற்றமே நடக்கலையே. அப்படி ஒரு குற்றம் நடந்தாதானே அது சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும், தண்டனை கொடுக்கணும். நீங்க எந்த அடிப்படையில ரங்கநாயகி அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அவங்கள அவமானப்படுத்தி பார்க்கணும், சமுதாயத்துல இவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் இவளோட மாமியார அக்காவை வச்சு பழி வாங்கணும்னு சக்தி பிளான் போட்டிருக்கா. மேடம், இல்ல மேடம், இவர் சொல்றது எல்லாமே போய் நான் எதுக்கு இப்படி பண்ண போறேன்? மூச்சு விடாம பேசினா இவர் சொன்னது எல்லாமே உண்மையாயிடுமா? ரங்கநாயகி அம்மா, இப்ப வாச்சம் பாத்தீங்களா? உங்க மருமக உங்களை காப்பாத்த வருவான்னு உக்காந்துட்டு இருந்தீங்க. இப்ப தெரிஞ்சுதா அவ உண்மையான முகம் என்னன்னு? கடைசியில பூஜா தான் உங்களை காப்பாத்த வந்திருக்கா. நான் எதுக்கு தோண்டி விடணும் மேடம்? எனக்கும் என் அத்தைக்கும் பிரச்சனையே இல்ல மேடம். நாங்க 2 பேரும் அன்பா தானே இருக்கோம். சக்தி மேடம், நீங்க சும்மா இருங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எது வேணாலும் பேசிக்கங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அவங்க ஜெனரல் பப்ளிக் விஷயத்தை புரிஞ்சுக்காம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க எப்படி இந்த கேஸ் எடுக்கலாம்? என்ன காரணம் சொல்லி இவங்களை கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல ராத்திரி முழுக்க உட்கார வச்சிருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னதுக்காக எங்க கிளைண்ட் மேல களங்கம் உண்டாக்குற மாதிரி பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் உங்க மேலேயே கேஸ் கொடுக்க முடியும், தெரியுமா? சார், அது வந்து இப்ப நான் சொல்ல போறதா ஹை பாயிண்ட். இந்த கேஸ் உங்க ஸ்டேஷன் எல்லைக்குள்ளேயே வராது. அவங்களோட அட்ரஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ள வருது? அத பாத்தீங்களா நீங்க? சார், அது வந்து அதை பார்க்காம விட்டுட்டு சார். எஃப்ஐஆர் போடாம என் கிளைண்ட் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு அனுப்பிட்டீங்கன்னா உங்களை நான் விட்டுருவேன். இல்ல எஃப்ஐஆர் போடுவேன், கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு சொன்னா எனக்கு ஓகே தான் மேடம். கோர்ட்ல என்ன பேசணும், எப்படி பேசணும்னு நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸுக்கு அப்புறம் நீங்க இந்த யூனிஃபார்மை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், ஒரு நிமிஷம். எஃப்ஐஆர் ஒன்றும் போடல சார், கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் மேட்ரா ஜஸ்ட் விசாரிச்சேன், அவ்வளோதான் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்கள் மேடத்தை கூட்டிகிட்டு போங்க சார். என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க மேடம். சத்தமா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே கூட்டிட்டு வந்தீங்க. நீங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க. சாரி ரங்கநாயகி அம்மா, தப்பு நடந்துருச்சு. நீங்கள் கிளம்புங்க. அத்தை போலாம். அத்தை வாங்க. அத்தை, ஏமா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புமா, போயா. என்ன சக்தி, அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறியா? இதுக்கே இப்படி ஷாக்கான அப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது என்னென்னமோ இருக்கு. நான் இப்பதானே என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் இறங்கி ஆடுவேன். நீ பார்க்க கொஞ்சம் ரெடியா இரு, சரியா? அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டல. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டாம உன்னை சும்மா விட மாட்டேன். சரிம்மா, சக்தி சொல்றத நம்பாட்டியும் பரவாயில்ல. நான் சொன்ன நம்புவீங்கல்ல? அம்மா, சக்திக்கு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நீ கொஞ்சம் வாயை மூடி விட்டுறி. என்ன கார்த்திக் கிட்ட போய் இதையெல்லாம் போட்டு கொடுத்தது யாரு? இவதானே?
இவ சொன்னதுனால தானே யமுனா போய் சொன்னா. யமுனா போய் ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஐயோ அத்தை, கார்த்திக் சார் கிட்ட நான் எதையுமே போட்டு கொடுக்கவே இல்ல. யமுனாக்காவும் கார்த்திக் சாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் நான் நினைச்சேன். இதுதான் நான் அவர்கிட்ட போய் பேசினேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி பேசுறியா? என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வெற்றியை கைக்குள்ள போட்டுக்கணும். அதானே உன் ஆசை? இந்தா வச்சுக்கோ, போட்டுக்கோ உன் கைக்குள்ள. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படி எல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல. நீ பிளான் போட்டு கொடுக்காம தான் உங்க அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? அந்த ஸ்டேஷனுக்கு நான் எத்தனை தடவை கம்பீரமா போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமாடி? அத்தனை பேரோட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க நான் போயிருக்கேன். என்ன பார்த்தாலே கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எழுந்து நின்னு மரியாதை கொடுத்த ஸ்டேஷன் அது. இன்னைக்கு அதே ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நைட் ஃபுல்லா என்ன உட்கார வச்சிருக்கடி. இல்ல அத்தை, நான் என்கிட்ட பேசாத. உன் பேச்சுல உன் குரலை கேட்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடி. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ பண்ண பழசையெல்லாம் மறந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் அன்பா இருந்த பாரு. சபாஷ்டி, சரியான பாடம் கத்து கொடுத்துட்டேன் எனக்கு. இத நான் மறக்கவே மாட்டேன். 7 ஜென்மத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ, அம்மா, சரண்யா, சரண்யா, தண்ணி கொஞ்சம் எடுத்து வா. மெதுவா. அம்மா, பாத்து கேளுங்க அத்தை, நான் கையெடு முதல்ல. இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க இருந்து போயிடு. கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வயித்துக்கு ஏதாவது சாப்பிடு. டென்ஷன் ஆகாத. முதல்ல தண்ணி குடுமா. விடுங்க. சொன்னா யாரும் தொடாதீங்க. அம்மா விடு. என்னம்மா? ஐயோ விநாயகி, என்னம்மா? விநாயகி சொன்னா கேளுமா. வந்து ஒரு வாய் சாப்பிடு முதல்ல. உடம்ப கெடுத்துக்காத. வாமா. இவங்க இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது சத்தியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.